அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த பாடி கார்ட்ஸுமே அந்த கோல்டு வாட்ச் வந்து போட்டிருப்பாங்க. அது மினுக்கிறது வந்து ரொம்ப விசிபிளாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரைலர் கட்டுக்குள்ளேயே. அண்ட் அவரோட கையிலையுமே பார்த்தீங்கன்னா டிமான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேட்டோவும் போட்டிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணியே தெரியுது இவர் வந்து மிகப்பெரிய வில்லன் அந்த படத்துக்குள்ளே வந்து இருக்க போகிறார் அப்படின்றது. அண்ட் அவர் கையில் இருக்கக்கூடிய வாட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோபின் ஒரு வாட்ச் வச்சு திருப்பி இருப்பார் இல்லையா, ஸோ அந்த வாட்சாக தான் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு ட்ரக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரக்கில் கோல்டு ஸ்டோரேஜ் மைன் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அந்த கண்டெய்னரில் எனக்கு தெரிஞ்ச அந்த நிலக்கரிகள்லாம் காமிச்சிருப்பாங்க சுற்றி ஒரு இடத்துல. மேபி அவங்க கோல்டு கூட கடத்தியிருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் ரொம்ப மிஸ்டீரியஸான ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சேர் பார்த்துட்டு இரும்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், சுற்றி ஒரு காப்பர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, கையை காலை, அவர் யாருன்னு தெரியலன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவருக்காக இந்த சேர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த சேரை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸுமே கூட அமையலாம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குத்தப்படுது ஒரு ஊசி. ஸோ அது மூலமாக அவருக்கு வந்து நரம்பு எக்கச்சக்கமாக வந்து புடச்சிட்டு வருது. முதல்ல லாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கேரக்டர் தான் இங்கே திருப்பியுமே காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்மளோட நாகார்ஜுனோட செட்லீக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த செட்லீக்ஸ்க்கான பிக்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த சீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த துறைமுகத்தில் யாரையும் வந்து போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அடுத்த ஷாட்டில் நம்ம சத்யராஜ் வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு சம்திங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி இது சயின்ஸ் ஃபிக்ஷனாக கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்ட்